எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஐஸ்வர்யா, நீ ஏன் கிச்சனுக்குலாம் போயிட்டு வர? பார்வதி கிட்ட சொன்னா அவ கொண்டு வந்து கொடுக்க போறா. ஏன் ஆண்டி, பார்வதியை தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? நாம போய் எடுத்துக்க கூடாதா? நம்ம இருந்த இடத்துல இருந்தே வேலை வாங்குறதுக்கும் நமக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் தான் வேலைக்காரங்களை வச்சிருக்கோம். அத்தை, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? இப்போ உனக்கு ஏதாவது குடிக்கணும். என்ன வேணுமோ சொல்லு. மித்ராக்கா, உங்களுக்கு? எனக்கு காஃபி ஓகே தான். பார்வதி, 3 காஃபி. கொண்டு வர உமாமா. பார்வதி யாருங்கிறது தெரியாததுனால உமாலாம் இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கே வேலை சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் நேரம். இந்தாங்கம்மா. அத்தை, மித்ராக்கா. அத்தை, உங்களுக்கு காஃபி போதுமா இல்ல பிஸ்கெட்டும் வேணுமா? உனக்கு இப்ப பிஸ்கட் சாப்பிடணும். அத்தை, பசிக்கிற மாதிரி இருக்கத்த. எனக்கு பசியும் இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. பார்வதி, எனக்கு பிஸ்கெட் கொண்டு வா. கொண்டு வரேன். உமா, இனிமே உனக்கு எது வேணும்னாலும் நீ கிச்சனுக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட. பார்வதியும் மனுஷி தானே, எத்தனை தடவை நடக்க விடுவ? உனக்கு வேணுங்கிறத ஒரு தடவையில சொல்ல முடியாதா உனக்கு? ஐஸ்வர்யா, என்ன பார்வதிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? உமா அவகிட்ட வேலை சொல்லக்கூடாதா? இந்த வீட்ல உமா யார் ஆண்டி? கெஸ்ட் தானே, கெஸ்ட் மாதிரியா நடந்துக்கிறா? என்னமோ இந்த வீட்ல எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கிற மாதிரி அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, உமா வனஜா ஆண்டியோட அண்ணன் பொண்ணு, இந்த வீட்டு உறவுக்காரி. ஆனா பார்வதி இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரிக்காக உறவுக்காரியை எடுத்தறிஞ்சு பேசலாமா? வேலைக்காரினா ஒரு லிமிட் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு வேலை வாங்குவீங்களா? கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணாம்? ஐஸ்வர்யா, போதும், நிறுத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒரு வேலைக்காரிக்கு போதும், நிறுத்துங்க ஆண்டி. சும்மா பார்வதிய வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லாதீங்க. பார்வதி ஒன்னும் இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. அவ யார் தெரியுமா? அவ பிராண்ட் அம்பாசிடர்.